தஞ்சம் புக நான் ஏங்குகின்றேன், உடலும் உள்ளமும் பாடுகிறேன். வானக அணிகளின் ஆண்டவரே, உமது இல்லம் அருமையானது. குருவிகளுக்கு வீடமைத்தீர், குஞ்சுகளுக்கு உணவும் தந்தீர். குருவிகளுக்கு வீடமைத்தீர், குஞ்சுகளுக்கு உணவும் தந்தீர். குறைவில்லா அருளை தினம் பெறுவோம், குறைவில்லா அருளை தினம் பெறுவோம். குன்றின் தீபமாய் உயர்ந்திருப்ப, குன்றின் தீபமாய் உயர்ந்திருப்ப. வானக அணிகளின் ஆண்டவரே, உமது இல்லம் அருமையானது. வறண்ட நிலத்தில் ஊற்றமைத்தீர், பழமைந்து நிறைவாக்கினீர். வறண்ட நிலத்தில் ஊற்றமைத்தீர், வழமைந்து நிறைவாக்கினீர். வலிமை தந்து வாழ வைத்தீர், வலிமை தந்து வாழ வைத்தீர். வழிமரபில் வழி நடத்துகின்றீர், வழிமரபில் வழி நடத்துகின்றீர். வானக அணிகளின் ஆண்டவரே, உமது இல்லம் அருமையானது. கேடயமும் நீராண்டவரே, கேட்கும் குரலை கேட்பவரே. கேடயமும் நீராண்டவரே, கேட்கும் குரலை கேட்பவரே. நலம் தந்திரே, கேடுகளின்றி நலம் தந்திரே. கேளாமல் நன்மை செய்பவரே, கேளாமல் நன்மை செய்பவரே. வானக
மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 13 இறை சொற்றொடர்கள் 47 முதல் 53 வரை. அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது: விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரி கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும். வலை நிறைந்ததும் அதை இழுத்து கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர், கெட்டவற்றை வெளியே எறிவர். இவ்வாறே உலக முடிவிலும் நிகழும். வானதூதர் சென்று நேர்மையாளரிடையிலிருந்து தீயோரை பிரிப்பர், பின் அவர்களை தீச்சுளையில் தள்ளுவர். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று கேட்க இயேசு அவர்கள் ஆம் என்றார்கள். பின்பு அவர், ஆகையால் விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்ட எல்லா மறைநூல் அறிஞரும் தம் கருவூலத்தில் இருந்த புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொணரும் வீட்டு உரிமையாளரை போல் இருக்கின்றனர் என்று அவர்களிடம் கூறினார். யோமைகளை இயேசு சொல்லி முடித்த பின்பு அவ்விடத்தை விட்டு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினிய சகோதரிகளே சகோதரிகளே, அகில உலக திருஅவை இன்று புனித இக்னேசியஸ் லோயோலா என்ற இஞ்ஞாசியாரின் விழாவை இன்று நினைவுபடுத்திக் கொள்கிறது. கற்பித்தலும் பகிர்தலும் தன்னகத்தே கொண்ட பண்புகளில் மிகச் சிறந்தவைகளாக பார்க்கிறோம். இந்த புனிதர் தியானங்கள் படை வீரர் ஆன்மீக பயிற்சிகளின் பாதுகாவலராக பார்க்கப்படுகிறார். உலகம் முழுவதும் பரவியிருக்கின்ற ஆயிரக்கணக்கான உறுப்பினர்களை கொண்ட இயேசு சபையில் இக்னேசியஸின் ஆன்மீக செயல்பாடு இன்றளவும் பொங்கி வளர்ந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய முன்னாள் திருத்தந்தையும் இந்த சபையை சார்ந்தவர் தான். கற்பித்தலில் அளவற்ற ஆர்வமும் கடவுளுக்கு சேவை புரிவதும் இலக்காக கொண்டு பல உயர் பள்ளிகளும் பல கல்லூரிகளும் பல நிறுவனங்களையும் உருவாக்கி குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்கு கல்வி அறிவு ஊட்டி இந்த உலகத்தில் எது நல்லதோ அதை மட்டும் தேர்ந்தெடுத்து வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் என்று ஒரு இலக்கோடு எண்ணத்தோடு நோக்கோடு குறிக்கோளோடு இயேசு சபையினரால் இந்த பணிகள் நிர்வகிக்கப்பட்டு இக்னேசியஸ் லோயோலாவினுடைய பரிந்துரையாலே இந்த சபை ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்றைய விழா நாயகருடைய பேரிலே பணிகள் செய்கின்ற அத்தனை இயேசு சபையினருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கல்வி பணி மட்டுமல்ல, அன்பு பணி, அறப்பணி, போராட்ட பணி, விடுதலை பணி என்று பல ஆயிரக்கணக்கான பணிகளை துணிச்சலோடும் தெளிவோடும் தியாகத்தோடும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வோம். யாவரும் மகிழ்வோடு பயணிக்க அவர்களுக்கு நம்முடைய ஜெபங்களை உரித்தாக்கிக் கொள்வோம். பெரும்பாலான அவர்களது சமூக திருப்பணிகள் ஏழைகள் மற்றும் ஆதரவற்றோரின் தேவைகளை நிறைவேற்ற குறியாகவே இருக்கும். ஆனால் துறவரத்தாருக்கு மட்டும் தொண்டு நிறுவனம் அல்ல இது. நீயும் உனது திறமைகளை பகிர்ந்து கொண்டு ஒரு நம்பிக்கை நிறை வாழ்வை வாழ முடியும் என்ற ஒரு நம்பிக்கை எப்பொழுதும் இந்த சபையினர் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். தொண்டு வாய்ப்புகளுக்காக இயேசு சபை தன்னார்வ சிறுபடையினம் நம்முடைய பங்குகளிலே, மறை மாவட்டங்களிலே, வட்டாரங்களிலே, பல தொண்டாறு நிறுவனங்களிலே இவர்கள் தங்களுடைய பணிகளை செவ்வனி செய்து கொண்டிருக்கிறார்கள். நகரத்திலும் கிராமங்களிலும் பல பணிகளை முன்னெடுத்து செல்லக்கூடிய சுகமளிக்கின்ற பணிகளையும் செய்கின்ற இந்த சபையினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இக்னேசியஸ் நம்பியது போல கடவுளை எல்லா பொருட்களிலும் காணலாம். இதை நம்முடைய வாழ்வாக கொண்டால் சுயநலங்கள் குறையலாம். ஏப்பா, கஷ்டப்பட்டு கடலில் உழைத்து கௌரவமாக வாழாமல் இப்படி உடலையும் வாழ்க்கையும் கெடுத்து குட்டிச்சுவராக்கிறே என்று கேட்க, கொஞ்சம் சேர்த்து சேமித்து செழிப்போடு வாழலாமே என்றார் அந்த பங்கு குருவானவர். அந்த நபர் சொன்னார், சாமி, கடல் வத்தவா போகிறது என்றார் நெத்தி அடியாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடல் வற்றாது, அதனால் மீனும் கிடைக்கும், நமக்கு சாப்பிட்டு கொண்டே இருக்கலாம் என்பதுதான் அவருடைய வாதம். நிலவும் நெருப்பும் கடலும் காற்றும் ஆகாயமும் கடவுள் மனிதனுக்கு தந்த வற்றாத செல்வத்தின் ஊற்றுக்கள். இவற்றிலிருந்து நல்லவைகளை வாரி எடுத்து வாழ்க்கை வளமாக்க வரையாக கொடுத்ததுதான் அறிவு. அறிவு என்ற வரையை பயன்படுத்தி தெய்வீக அமைதி உள்ள வாழ்வை, விண்ணரசு வாழ்வை மனிதன் வாழ வேண்டும் என்றே இத்தனை செல்வங்களையும் கடவுள் தந்துள்ளார். அறிவு வலை அத்தனையும் அள்ளி வந்தாலும் அறிவெல்லாம் கடந்த மெய் அறிவில் தியானத்தில் கரையில் அமர்ந்து அள்ளி வந்தவற்றுள் நல்லவைகளை தமதாக்கி
அல்லவற்றை அப்புற எறிந்து விடுவதை விண்ணக நிறைவே தரும் என்பது இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இறை வார்த்தைகள். நல்ல மீன் உண்டு, கெட்ட மீன் உண்டு வரையில் வரும். நம்ம எல்லாருக்கும் தெரியும். கெட்ட மீனை யாரும் சட்டியில் போட மாட்டான், கெட்ட மீனை தூக்கி வெளியில் எறிவாங்க. அதுதான் உண்மைதான். ஏதோ நேர்மையாளர்களை கடவுள் அரவணைத்துக் கொள்கிறார், நேர்மையற்றவர்கள் அவர்களே தங்களை அழித்துக் கொள்கிறார்கள். இந்த மனிதன் வான்வெளியில் வீசுகிற வலையால் வற்றாத வளங்களை வாரிக்கொண்டு வருகிறான். ஆனால் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை சேகரிக்கவில்லையே, மாறாக வேண்டாதவற்றையும் விபரீதமானவற்றையெல்லாம் சேகரித்து வேதனையில் சித்தி தவிக்கிறான். மகிழ்ச்சியை விண்ணரசை தர வேண்டிய வலை என்று வேதனையும் விரக்தியும் தருகிறது. வலையை பயன்படுத்துவோம், கரையில் அமர்ந்து நல்லவற்றை சேகரிப்போம், வாழ்வை தெய்வீகமாக்குவோம் என்பதுதான் இன்றைய இஞ்ஞாசியாருடைய வாழ்வு சிந்தனையாக பார்க்கிறோம். இன்றைக்கு கடலை நாசப்படுத்தி, வலையை நாசப்படுத்தி, மீனை நாசப்படுத்தி, மீனவனை நாசப்படுத்தி, கடலோடுகளை நாசப்படுத்துகிற அளவுக்கு இன்றைக்கு மத்திய அரசுகளெல்லாம் திட்டம் போட்டு சதி செய்கிற சூழலிலே ஆர்ப்பாட்டம் ஒரு பக்கம், போராட்டம் ஒரு பக்கம், எழுச்சி பேரிடர் ஒரு பக்கம், எதிர்ப்பு குரல்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அசையாமல் இருக்கக்கூடிய இந்த மனிதர்களை என்னவென்று சொல்வது? பொதுவாக பாலஸ்தீனத்தில் 2 வகையான மீன்பிடிப்பு முறை வழக்கத்தில் இருந்தது. முதலாவது, கரையிலிருந்து தனியே ஒரு மனிதர் வலையை கடலில் வீசி காத்திருந்து அதனை கரைக்கு இழுத்து மீன்பிடிப்பது. நமது பகுதிகளிலே மணி வலை என்ற வலையை பயன்படுத்தி மீன்பிடிக்கின்ற முறைக்கு இது ஒப்பானது. 2வது, இடுப்பு மடிவலை மீன்பிடிப்பு முறை உண்டு. அதாவது இந்த முறையில் வலையில் சிக்குவது அனைத்தையுமே அப்படியே இழுத்து கரைக்கு கொண்டு வருவது. இந்த பின்னணியில் தான் அடிப்படை இயேசு தனது கருத்தை விளக்குகிறார்கள். கரப்படி வளர்ச்சிருப்பாரோ அவன் தோணுது எனக்கு. இயேசு தனது போதனைக்கு இங்கே பயன்படுத்துவது 2வது முறையை. கடவுளின் பணியை செய்கின்ற ஒவ்வொருவரும், யாரானாலும் எவரானாலும் சரி, நபரை பற்றி கவலைப்படாமல் அனைவருக்கும் நற்செய்தி தெரிவிக்க வேண்டும், அனைவரையும் அன்பு செய்ய வேண்டும், தீர்ப்பை கடவுளிடம் விட்டுவிட வேண்டும். அதை பற்றி நாம் கவலைப்படக்கூடாது. நமது வாழ்வில் நமக்கு கடவுள் தந்திருக்கிற பணியை சிறப்பாக செய்ய நாம் அனைவரும் இஞ்ஞாசியார் போல அழைக்கப்படுகிறோம். நமது பணியை என்ன பணியாக இருந்தாலும் சரி, நல்ல பணிகளை திறம்பட அர்ப்பண உணர்வோடு நாம் செய்து கொண்டே இருப்போம். முடிவு எப்படி இருக்குமோ என்று கவலைப்படாமல் நமது பணியை நிறைவோடு செய்வதிலே முழுமையாக ஈடுபடுவோம். எல்லா மகிமையும் இறைவனுக்கே. ஆமேன். மன்றாடுவோமாக. தெய்வீக குயவன் இறைவா, உம்மை போற்றுகிறோம். உமது கையில் களிமண்ணாக எங்களை கையளிக்கிறோம். உமது விருப்பத்தின்படி எங்களை வடித்தருளும். நேர்மையான மக்களாக, அன்புள்ள மக்களாக, மகிழ்ச்சியான மக்களாக வளர எங்களுக்கு ஆசீர்வாதங்களை தாரும். ஒருவேளை எங்களது தவறுகளால் எங்களது வாழ்வு சரியாக அமையாவிட்டால் உமது விருப்பப்படியே வேறொரு விதத்திலே எங்களை வடிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமேன். விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. கடும் காய்ச்சலால் அவதியுற்றோம் தெய்வமே, உடல் வலியால் நொந்து போனோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே.
தெய்வமே, குழந்தையின்றி நிலை குலைந்தோம் தெய்வமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. குடி போதையில் பேதையானும் தெய்வமே, குடும்ப மகிழ்வை குலைத்து விட்டோம் தெய்வமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. புற்று நோயால் பலம் இழந்தோம் தெய்வமே, தொற்று நோயால் நிம்மதி இழந்தோம் தெய்வமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம், பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக, புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா, குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும், மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக, இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அல்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ, உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள்
உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா 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 லல்லல்லா ஆஹா 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 லல்லல்லா. இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். புனிதர்கள் மனிதர் மாதிரியாம், அவர் புவி வாழ்வு சரித்திர சாதனையாம். கடவுளின் விருப்பம் ஏற்றவராம், தம் கடமை பிறர்பணி என்றவராம். துணிந்து ஏற்றார் நம் புனிதர், அதை பணிந்து ஏற்கும் நம் சபையோ. துணிந்து ஏற்றார் நம் புனிதர், அதை பணிந்து ஏற்கும் நம் சபையோ. நாம் தேசத்தில் நேசத்தின் சாட்சிகளாம், நம் தேடல்கள் இறைமையின் காட்சிகளாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா 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 லல்லல்லா ஆஹா 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 லல்லல்லா.
கொண்டு நம்மை தயவாய் காக்கும் அன்பு புனிதர். தீமைகள் எதுவும் நம்மை தொடரா, நம் தூயவர் வழிதனை தினம் தொடர்ந்தால் வாழும் வாழ்வு பிறர்க்கின்றே என வாழ்வோர் வாழ்வில் இறப்பில்லை. வாழும் வாழ்வு பிறர்க்கின்றே என வாழ்வோர் வாழ்வில் இறப்பில்லை. இங்கு வாழ்ந்திடும் நாம் எல்லாம் இறை கரங்கள், நம்மை வாழ்த்திடும் இறைவனின் அருள் வரங்கள். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா 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 லல்லல்லா, ஆஹா 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 லல்லல்லா. இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். புனிதரை புகழ்வோம் நாம். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.